பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எல்லா துதிகளுக்கும் பாத்திரமாயிருக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள், வர இருக்கின்றவர்கள், நாங்கள் ஒருமித்து தொழுது கொள்ளும் பொழுது தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, உங்களுடைய ஆவியால் நிரப்புவீராக. ஆண்டவரே, உம்மை துதித்து பாடுகிற பொழுது உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிற பொழுது நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்கிறோம் என்ற உணர்வைத்தான், உம்மோடு இருக்கிறோம் என்ற நினைவுபடுத்துக. நாங்கள் ஒருமித்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது வச்சு இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாரும் எழுந்து கிறிஸ்துவ பாமாலையில் இரண்டாவது பாமாலை உம்மை துதிக்கிறோம் யாருக்கும் வல்ல பிதாவே என்ற பாடலை சேர்ந்து பாடு. பின்னாடி வெளியே இருக்கிறவர்களுக்கு ஆலயத்துக்கு உள்ளே வலது பக்கத்தில் இடம் இருக்கிறது. இந்த பக்கம் என்னுடைய வலது பக்கத்தில், உங்களுக்கு இடது பக்கம், இந்த பக்கம் வந்து உட்கார நிற்க முடியும். இடத்தை நீங்கள் ஆட்கொள்ளும்படி அன்போடு கேட்கிறோம். ஜெபம் செய்வோம். எல்லா எண்ணங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனின் இடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறுவோம். உமது பரிசுத்த நாமத்தை
மனுஷர் மைப்பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்குள்ள பிதாவாகிய தேவனே, துதிக்கிறோம், புகழ்கிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கர்த்தராகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவாகிய தேவனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவன் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே பிரியமான சகோதர சகோதரி, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தை இரத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கிட்டி செல்வதற்காக முழங்கால் படித்து அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. பொதுவான பாவரின் ஜெபத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நலமாக இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமைப்படுகிறார்கள். எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று நாம் அன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னி ஒரு பரிசுத்தத்தினால் என்னை சுத்திகரித்து என் மனசாட்சியை பெற்றுத்தரணும். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் நினைப்பு கூறுவதாக நமக்கு ஊழியம் செய்ததாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். அப்படி பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தமிழகத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருவசன போதனை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, ஆவியோடு கூட இருப்பாராக. ஆமாம். நாளுக்குரிய வேத பாடங்கள் வாசிக்க இந்த நாளிலும் வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 10 முடிய. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்பட்டதாக விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகள் உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு,
நீ எங்கே இருக்கிறார் என்றார். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருந்தபடினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். பாடம் முடிந்தது. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 35 வரை. மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 35 வரை. எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க நிர்வாகம் இல்லாதபடியினால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போட்டு விட்டான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபத்திரவப்படுவதிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றான். வாசிக்க வேண்டிய வேத பாதம் வாசித்து முடித்தாய்த்து. கிறிஸ்துவே மகிமை உண்டாவதாக. என்ற வண்ணமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனையில் 153வது பாடல், கீர்த்தனை 153, இயேசுவே கிருபாசன பதி என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை, முதலாவது காணிக்கை எடுக்கப்படும். இந்த பாடலின் முடிவில் ஞானஸ்தானத்திற்கென்று தங்கள் குழந்தையை கொண்டு வந்திருக்கிறவர்கள் முன்னே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Yeah.
உட்காருங்க. ஜெபம் செய்வோம். இஸ்ரவேலின் மெய்ப்பராகிய எல்லாம் வல்ல கடவுளே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை விடுவித்து அவர்களோடு உறுதியான உடன்படிக்கை செய்தீர். உம்முடைய நிறைவான இரக்கத்தை உமது மந்தையின் மேல் பொழுந்தருளி உம்முடைய திவ்ய சுதந்திரத்துக்குள் ஞானஸ்தானத்தின் மூலமாக சேர்க்கப்பட போகிற இக்குழந்தையை உமது கிருபையின் உடன்படிக்கை மூலமாக பாவ அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை ஆக்கியருளும். இவர்கள் உம்முடைய திருமைந்தனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் தேவரீர் எங்களுக்கு அருள் செய்த நித்திய ஜீவனின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக என்றென்றைக்கு வீட்டிலிருந்து அரசாகிற அவர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களே சீஷர்களை அதட்டினார்கள். இயேசுவோ அதை கண்டு விசனப்பட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், கடவுள் ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. கடவுள் ராஜ்யத்தை சிறு பிள்ளையைப் போல ஏற்றுக்கொள்ளாதவன் எவனும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஞானஸ்நானம் பெறுவதற்கு பிள்ளையை கொண்டு வருபவர்கள் ஞானஸ்தானத்துக்குரிய விசுவாசத்தை அறிக்கை செய்வதும் கிறிஸ்துவின் வழியில் அவர்களை வளர்க்க வாக்கு கொடுப்பதும் அவர்களுக்கு கடமையாகும். இக்குழந்தை கிறிஸ்துவின் குடும்பத்தில் வளரவும் கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டிலும் வளர்க்கப்படவும் முயற்சி செய்வீர்களா? இக்குழந்தை இடரல் உண்டாக்காதபடி உங்கள் வாழ்க்கை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? இவர் பரிசுத்த ஆவினாலே விசுவாசத்துக்குள் வேரூன்றி கர்த்தரின் பந்தியில் பங்கு பெறவும் திருச்சபையின் அந்யோன்ய ஐக்கியத்தில் கடவுளில் உண்மையாய் சேவிக்க உலகத்தில் செல்லவும் உதவியாயிருக்கும்படி இவன் பிற்காலத்தில் திருச்சபையின் முழு உறுப்பினராக திடப்படுத்தல் பெற நீங்கள் இவர்களுக்கு உற்சாகப்படுத்துவீர்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக ஒரே கடவுளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் சபையார் அவர் எல்லாரும் எழுந்திருந்து விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். பிறந்தார். பொது பிரார்த்தனை காலத்தில் பாடுபட்டு சிறுவர் அறைந்து மறித்து அடங்கப்பட்டு மாதம் தொடங்கினார். 3ஆம் நாள் மறித்து எழுந்தருளினார். சர்வ பிதாவாகிய அவர்களுக்கு உயிரோடு மறித்தவர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஒருவருக்கு சபையும் பரிசுத்தவான்களை ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரம் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இக்குழந்தையும் உங்கள் மத்தியில் இருக்கிற ஏனைய பிள்ளைகளும் கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் வளர்வதற்கு ஏதுகரமாக நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபையின் உறுப்பினராக உங்கள் அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கடவுள் ஒத்தாசையுடன் விசுவாசத்திலே நடப்போம். எங்கள் ஐக்கியத்திலே இக்குழந்தையை ஏற்றுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். நின்ற வண்ணமாகவே. அன்பின் தகப்பனே, எங்களுடைய ஐக்கியத்தில் இந்த பிள்ளையை நாங்கள் ஏற்று விசுவாசத்தில் அவர்களை நாங்கள் வளர்வதற்கு எங்களை மாதிரிகளாக வைக்கிறோம். இந்த நாளிலும் இந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கும்படி ஆண்டவரை வைத்திருக்கிற தண்ணீரை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரு நாமத்தினால் செபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை. இந்த தண்ணீர் தூய்மைப்படுத்தப்படுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த தண்ணீரினால் சுத்திகரிக்கப்படுகிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவரே, இந்த தண்ணீர் மூலமாய் திருமுழுக்கு பெறுகிற இந்த குழந்தையும் சுத்திகரித்து புது சிருஷ்டிக்கு ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து விசுவாசத்தை வளர்வதற்கு சகல வசதிகளை வாய்ப்புகளையும் உடைய பிள்ளைகளை தந்தருள்ளும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவை நாம் பிரார்த்திக்கிறோம் நல்ல பிதாவே.
இந்த குழந்தைக்கு தொபையா நத்தானியல் என்று பெயர். தொபையா நத்தானியல் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். உன்னை கிறிஸ்துவின் மந்தியாக நம்முடைய திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு உன் நெற்றிலை சிலுவை அடையாளத்தை வரைகிறேன். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ அறிக்கிற ஒருபோது வெட்கப்படாமல் உன் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் உண்மையுள்ள தொண்டராக நிலைத்து நிற்கும்படி கர்த்தர் தாமே உனக்கு அருள் புரிவாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரசன்னமாக சமாதானம், சந்தோஷம், மன நிறைவையும் தொடர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, உடைய வார்த்தையை தியானிக்கிற நேரத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. உடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்வோம், எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்வோம். எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனாலும் கூட சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிகளை வாசிக்க கேட்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாளுக்குரிய தலைப்பு படைப்பின் வீழ்ச்சி, த ஃபாலன்னஸ் ஆஃப் கிரியேஷன். படைப்பின் வீழ்ச்சி. கடந்த வாரம் படைப்பின் நல்லவை என்ற ஒரு தலைப்பில் நாம் சிந்தித்தோம். படைத்ததெல்லாம் நல்லது நல்லது எல்லாம் நல்லது என்று கண்டாண்டோம். அது மனுஷனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இயற்கை மனிதரோடும் மனிதன் இயற்கையோடும் சுமூகமான உறவு. இவர்கள் இருவரும் ஆண்டவரோடு சுமூகமான உறவு. ஆண்டவர் இவர்களோடு இயற்கையோடும் மனுஷனோடும் நல்ல உறவும் தொடர்பு உடையவர்களாக இருக்குவார்கள் என்ற ஒரு தியானத்தை கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரம் வீழ்ச்சி என்ற ஒரு தலைப்பு. படைப்பில் வீழ்ச்சி ஏன் வந்தது, எதற்கு வந்தது என்பது குறித்ததான ஒரு சிந்தனை. அதுதான் இந்த இரண்டு வேத பகுதியிலும் நமக்கு தெளிவுபடுத்துது. அதற்கு ஆதாரமாக
ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுது. நன்மையை தீமை என்று சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளாக பாவித்து கசப்பை திட்டிப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. தீமையை நன்மை, நன்மையை தீமை, இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறோம். நன்மையை தீமைன்னு சொல்கிறோம், தீமையை நன்மை என்று சொல்லுகிறோம். இருளை வெளிச்சமாக இருக்குது, வெளிச்சத்தை இருளாக இருக்கிறது என்று சொல்கிறோம். கசப்பு தித்திப்பாக இருக்கிறது, தித்திப்பு கசப்பாக இருக்கிறது, இப்படி மாறி மாறி பேசுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்கிறோம். இந்த ஆண்டவருடைய வார்த்தையும் பிசாசின் வார்த்தைகளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று உலகம் முழுவதிலும் சத்துருவானவன் மனுஷர்களை மயக்கிக் கொண்டிருக்கிறான். மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம். எது மனிதனுக்கு கேடு விளைவிக்கிறதோ அதை அருமையாய் அதை சொல்லி நம்ம இடத்துல அதை கொடுக்கிறார். காரியங்கள் தான் பெறுகிறது. எதுல குறைவு இருக்கிறதோ அதை நிறைவா என்று சொல்லி, நிறைவா இருக்கிறது என்று சொல்லி சொல்லி நம்ம இடத்துல கொடுக்கிறதை தான் இப்பொழுது வேகமாய் நடந்து கொண்டிருக்கிற காலம். எது நல்லது இல்லையோ அதை நல்லது என்று சொல்லுகிற காலத்தில் இருக்கிறோம். அது சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவ அல்லாதவர்களாக இருக்கட்டும், குடும்பங்களில், சபைகளில், இந்த சமூகத்தில் நாம் பார்க்கிற வேளையில் எது நல்லது இல்லையோ அதை நல்லதுன்னு சொல்றவங்க பெருகி இருக்கிறாங்க. அதுக்குனுடைய பின் விளைவு ஒருவேளை அவங்க காலத்திலேயே இருக்கும், இல்லைன்னா அடுத்த தலைமுறையில் இருக்கும். எது நல்லதோ அதை பேசுறதுக்கு முன் வர்றதில்லை, எது சிறப்பாக இருக்கிறதோ அதை பேசுறதுக்கு முன் வர்றதில்லை, எது குறைவோ அதை பேசுகிறதுக்கு முன் வருகிறார். எங்க இல்லையோ அதை பெருசா பார்க்கறதுக்கு முன் வருது. இது மனுஷ இயல்பு. ஆனால் அந்த இயல்பை சாபமாய் ஆண்டவர் மாற்றும். இப்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது உனக்கு கேடு விளைவிக்கிறது. எங்க ஆண்டவருக்கு மறைந்து எங்க போக முடியாது. இந்த பூமியில வீணா பேசுற காரியங்களையே ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறது. சங்கீதம் சொல்லு, வீணா பேசுற காரியம் அது எல்லாத்துக்கும் நீ கணக்கு கொடுக்கணுமா? நீ வீட்டில் பேசினா, சபையில் பேசினா, சமூகத்தில் பேசினா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒருவனை குறித்து பொய்யன் என்று சொன்னால், ஏமாற்றன் எத்தன் என்று சொன்னால் நீ கொலைபாதனுக்கு அர்த்தம். வீணா பேசுற காரியத்துக்கு ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்று பதில் சொல்லணும். இங்க எல்லாத்தையும் நின்று இங்க அப்படி போயிடலாம். ஆனால் ஒரு நாள் வரும், எல்லாரும் பார்க்க தான் போறோம், பரிதாபத்துக்குள்ளே நிற்பீங்க. ஐஸ்வர்யவானுடைய வீட்டு முன்னாடியே லாசரு இருந்தான், பல வருடங்கள் இருந்தான். அவன் வாழ்நாள் முழுவதும் அங்கேயே கழித்து போட்டான். அவனுக்கு வியாதி இருந்தது, கஷ்டம் இருந்தது, அவனுக்கு ஒரு குறைபாடு இருந்தது, அவனை கண்டுக்கவே இல்லை. உண்ண உணவு இல்லை. நான் அவனும் ஒன்னா இருந்தாங்க. ஏன்பா இப்படி இருக்கிற, எழுந்துருப்பா, உனக்கு எனக்கு வசதி இருக்குது, எனக்கு வாய்ப்பு இருக்குது, இதை சரி பண்ணிக்கோ, இதை நல்லா உடுத்திக்கோ, இப்படி உட்காந்து இங்க சாப்பிடக்கூடாது, இங்க உட்காந்து சாப்பிடலாம், இது மாற்றி சொல்றதுக்கு அறிவில்லை அந்த ஐஸ்வர்யவானுக்கு. அவனை குறித்து அவன் சிந்திக்கிறதுக்கு எண்ணம் இல்லை. அவன் எப்படின்னா போட்டோம். ஆனா அந்த குறையை பார்த்துட்டு இருந்தான், அந்த ஏழாமையை பார்த்துருந்தான், அந்த வியாதியை பார்த்துருந்தான். அவர்களும் நான் ஒன்னா இருந்து அவர் படுக்கிறதும் சாப்பிடுறதும் அங்கே இருந்ததை பார்த்தான். பரிதாபம், எல்லாருக்கும் ஒரே மரணம் தான். எல்லாம் போய் சேர்ற இடமும் ஒரு இடம், அங்க பிரிக்குவா. லாசரு மரித்து போனான், ஐஸ்வர்யவானும் மரித்து போனான். ரெண்டு பேரும் தேவ சமூகத்துக்கு போனால் அங்க ஐஸ்வர்யவான், அடடா இவன் நம்ம வீட்டு வாசல் இருந்தவனாச்சே, என்ன சொல்றது கேட்டடா, ஆபிரகாம் மடியில் இருக்கிறான். ஐயா எனக்கு ஒரு சொட்டு தண்ணி அவன் கையில் விட சொல்லு. இவன் போறது என்ன, வர்றது என்ன, உடுத்துறது என்ன, உண்ணுவது என்ன, எத்தனையோ செய்திகள் இருந்தான். ஆனால் இப்போது ஒரு சொட்டு தண்ணி எனக்கு வாயில விடுனான். அவன் கேட்டது ரெண்டு, ஒன்று ஒரு சொட்டு தாகத்துக்கு தான். ரெண்டாவது சொன்னா
இந்த இருமாப்பா, இந்த மேட்டிமையா, இந்த எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், என்னை விட நான் ஐஸ்வர்வான் வேற யாரும் ஒருவரும் இல்லை, இப்படி மேட்டிமையா அகந்தியா ஆணவமா வாழ்ந்த ஒரு காலத்துல என்ன போலதான் என் சகோதரர்களும் இருப்பான். நான் படுற வேதனையை அவங்க இங்க வந்து படக்கூடாது. நீங்க அவங்களுக்கு ஆள் அனுப்பிச்சு சொல்லுங்க. இந்த படைப்பின் முயற்சி ஆண்டவர் அருமையாய் படைத்தார். எல்லாம் நல்லவங்க தான் பறக்கும் போது வளர வளர காலங்கள் மாறுது, இடங்கள் மாறுது, சூழ்நிலைகள் மாறுது. நீ உன்னை நீயே கெடுத்துக் கொண்டிருக்கிறாய். அதுதான் ஆண்டவருடைய பார்வையில இந்த படைப்பை வீழ்ச்சியை பார்க்கிறார். அவர் உள்ள உழைகிறார். முதலாவது ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிகள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் சொல்கிற வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராய் சொல்கிற வார்த்தைகள் அவர்களை திசை திருப்புகிறதை பார்க்கிறோம். நீ எங்க இருக்கிறாய்? யாரோடு இருக்கிறாய்? யார் உனக்கு ஆலோசகர்? யார் உனக்கு ஆதரவு? யோசித்து பார்த்துக்கோ. நடக்கிறேன்னு நினைச்சுக்காத, விழுந்துருவ பழத்துல. ஓடுகிறேன்னு நினைக்காத, விழுந்து விடுவாய் ஓட்டத்தில். ஆண்டவர் எச்சரிப்பாய் நமக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லித்தான் இருக்கிறார். நாம இஷ்டம் போல வாழ்ந்துடலாம், எப்படினாலும் இருக்கலாம் என்பது கிறிஸ்துவ வாழ்வு அல்ல. பொறுமையா நிதானமா விட்டு கொடுத்து நாம் ஒருவரை ஒரு சார்ந்து ஒருவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்வு தான் கிறிஸ்துவ வாழ்வு. அது கணவன் மனைவியா இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளா இருக்கலாம், சகோதர சகோதரிகளா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், அது குடும்பமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், இந்த சமூகமா இருக்கலாம். ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமுக்கு ஏற்ற துணைவி சொல்லிதான் ஏவாளை உருவாக்கினார். நல்ல குடும்பத்தை அமைத்தார். இவர்கள் என்னை மையப்படுத்துவார்கள், நான் படைத்ததெல்லாம் சீரழிக்காம ஒழுங்கா பார்த்துப்பாங்க, அவரை பண்படுத்தி பாதுகாப்பார்கள் என்று நினைத்தார். எப்போ ஆதாமை விட்டு தூரமாய் விலகி போனாலும் தெரியல ஏவா. எப்போ சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறான். உனக்கு சமயத்தை பார்த்து கொண்டிருக்கிற பிசாசானவன், சத்ருவானவன் ஈஸியா உங்களை திசை திருப்புகிறவனாயிருப்பான், வழி தவறி போக செய்கிறவனாயிருப்பான். வழி விட்டு விலகினா என்ன நடக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ரோமர் 3:23 சொல்லுது, 22 சொல்லுது, வழி விலகி போனால் கெட்டு போவை, தேவ மகிமை எழுந்து போவீர்கள் என்று சொல்றார். ரோமர் 3:12 சொல்லுது, வழி விலகி போனால் கெட்டு போவன் சொல்றாங்க. 14 சங்கீதம் 14:3 சொல்லுது, வழி விலகி போனால் யாகமாய் கெட்டு போவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை விட்டு விலகுகிறவர்கள் நன்மை செய்ய முடியாது, பாவம் உள்ள ஆட்களும். எப்போது ஆதாம் விட்டு ஏவாள் பிரிந்து போனான்னு தெரியாது. யார் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை இன்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நல்ல கணவனா வச்சிருக்க, நல்ல மனைவியா வச்சிருக்க, நீங்க ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒருவரோடு இணைந்து நல்ல ஒரு குடும்ப வாழ்வில் ஆண்டவரை மையப்படுத்தணும். உங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? அருமையாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமான பிள்ளைகள், உங்களுக்கு அதில் அடுத்த சொத்து, அது எங்க இருக்கிறாங்க? எங்கே படிக்கிறார்கள்? எங்கே போகிறார்கள்? எங்கே வருகிறார்கள்? எங்கே வேலை செய்கிறார்கள்? எங்க அவர்களுடைய வருமானம் எவ்வளவு? அவர்கள் குடும்பம் எப்படி நடக்குது? அதுதான் பெற்றோராய் உன்னை வைத்திருக்கிறார். குடும்பத்தை கவனி, அதற்கு நேரத்தை கொடுக்க. குடும்பத்துக்கு உன்னுடைய படிப்பு என்ன, உன் வேலை என்ன, உன் வேலை செய்கிற இடத்துல எப்படி நடந்து கொள்கிறாங்க, அதிகாரிகளோடு உனக்கு இருக்கிற தொடர்பு எப்படி இருக்குது, உறவு எப்படி இருக்கிறது, எப்படி நீ சுமூகமாக இருக்கிறாயா? இங்கே இல்லைன்னா எப்படி ஆண்டவரத்தில் இருப்பார்? ஏவாள் தனித்து போனார். பிசாசு சர்பத்தின் ரூபத்தில் வந்து பேசும். ஆண்டவர் பேசினார், ஆண்டவருடைய பேச்சில நிக்கல, பிசாசு பேசுது, பிசாசு பேச்ச நிக்கிறான். இன்றைக்கு வீழ்ச்சிக்கு காரணம் அதுதான். சமாதான குலைச்சலுக்கு காரணம் யார்? பிரச்சனைகளுக்கு காரணம் யார்? உன் குடும்பத்தில் இருக்கிற ஏழ்மைக்கு காரணம், இல்லாமைக்கு காரணம், இயலாமைக்கு காரணம் யார்? எங்க இருக்க குடும்பம் எப்படி இருக்குது? சபை எப்படி இருக்கிறது? ஒருவரோடு சார்ந்து ஒருவரோடு இணைந்து குடும்ப உறவுகள் ஐக்கியம், சபை ஐக்கியம் இருக்கிறதா? இந்த சமூக கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? படிப்புல முன்னேற முடியல, வேலையில முன்னேற முடியல, இருக்கிற வேலையில உயர்வு பெற முடியல.
வருமானத்துல ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இந்த உலகம் ஜாதி அடிப்படையில் போய் கொண்டிருக்கிறது, மதத்தின் அடிப்படையில் போய் கொண்டிருக்கிறது, நிறத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில் இன்றைக்கு பல நிலைகளில கிறிஸ்துவ மார்க்கம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. உணர்வு இருக்கிறதா? பல நிலைகளில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு வேலையில இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இஸ்லாமியர்கள் போராடி எங்களுக்கு இத்தனை பர்சன்ட் ஒன்று, அத்தனை பர்சன்ட் ஒன்று முறைந்து கொண்டிருக்கிறார். மற்ற நம்பிக்கை உடையவர்கள் ஆங்காங்கே கூட்டமாய் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம் ஒன்று காட்டுகிறார். கிறிஸ்துவ நாமம் தரிக்கப்பட்ட நீ குடும்பத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறாய், சபையை சீரழித்துக் கொண்டிருக்கிறாய், இந்த சமூகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறாய். எங்கே இருக்கிறாய் நீ? இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த கிறிஸ்துவ மார்க்கம் இருக்கும்? சபைகளுக்கு விரோதமாய், கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு விரோதமாய், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள் சுயநலத்தினால. அப்படிதான் இன்றைக்கு காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. தங்களை நீதிமான் நினைத்திருக்கிறார், தன்னை அறிவு நினைத்திருக்கிறார், தாங்கள் எல்லாம் பரிசுத்தவான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நினைத்திருக்கிறார். இங்க ஒரு அற்புதம் நடந்துட்டோம், அங்க ஒரு அடையாளம் நடந்துட்டோம், அவர் பேரை சொல்லிட்டா போதும். இன்றைக்கு கூட்டம் கூட்டமாய் சபையை விட்டு போகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபையில உன்னுடைய பங்களிப்பு என்ன இருக்கிறது? ஒரு மணி நேரம் கோயில ஒரு அரை மணி நேரம் பிரசங்கம், உட்கார முடியல, எழுந்துக்க முடியல, நிமிர்றது வர்றது பாரம்பரியம் இல்லை, எங்களுக்கு உட்கார முடியாது, இதெல்லாம் என்னன்னு போய் கூட்டத்தில் உட்கார காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நிக்க வச்சு பாட்டு பண்ணா கை தட்டி இருக்கிறதுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவ மார்க்கம். சபையை விட்டுட்டோம், சபை ஐக்கியத்தை விட்டுட்டோம், எல்லாமே சீரழிவின் பாதையில் போய் கொண்டிருக்கிறார். நயவஞ்சமாய் பேசுகிற சத்ருவானவன் பிசாசின் ரூபத்தில் வந்து அழகா பேசுறான். என்னன்னு பேசுறான்? நீங்க சாவதே சாவதில்லை. அவர் அப்படித்தான் சொல்லுவாரு. இந்த பழத்தை சாப்பிடுறதுனால 2:17 சொல்லுது, இந்த பழத்தை சாப்பிட்டா சாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இவன் அழகா சொல்றான், நீங்க சாகவே சாக மாட்டீங்க, இங்க வாங்க அங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஓடுவோம். ஏதோ நல்லது போல போடும், குருடன் எங்க வழிகாட்டினா எப்படி போவோம்? அது போய் பழத்தை தான் போடும். அப்படிதான் கிறிஸ்துவ மார்க்கம் மாயத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு பேசுறாரு. நல்ல வசனம் யாருன்னா எடுத்து வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மனுஷர் பேசுற விதமா உன்னோடு பேசுறேன்றார். இன்னும் மிருகத்து போல பேசினா, பறவை போல பேசினா, தேவதை போல பேசினா என்ன? உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுற விதமாகவே நான் உங்களை பொறுமையா பேசியிருந்தா இருக்கிறார். பேசுற வரையும் பேசுவார். அப்புறம் செயல்பட ஆரம்பிச்சாருன்னா நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஜாகிரதையா இருந்தது. கண் இருக்கும் போது, பேச்சு இருக்கும் போது, கேட்க திறன் இருக்கும் போது, நடக்க பலன் இருக்கும் போது, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்க. ஆண்டவருக்கு பிரியமா நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. எல்லாம் சரியா இருக்குதுன்னு நினைச்சுன்னு இருக்காது. நான் மிருகத்தை போலவோ பறவை போல பேச ஆரம்பிச்சுட்டா எல்லாரும் இங்கே அங்கே ஓடிந்தான். உங்க மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற விதமாகவே நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருந்தது போல இப்பொழுதோ பரிசுத்தமான காரியங்களை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள் என்று அழைக்கிறார். அருமையாய் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை வைத்திருக்கிறார். அருமையா அவர் கூப்பிட்டு சொன்னாரு, நீங்க இந்த நடுவில் இருக்கிற மரத்தை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இருப்பா, நீ சொல்றது நல்லதா இருக்குது கேட்கறதுக்கு. என்ன கணவர் ஒருத்தர் கன்சல்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு துணையா லைஃப் பார்ட்னர், அவருக்கு தான் ஏற்ற துணையா என்ன வச்சாரு. எதுக்கு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுன்னு வந்துடுறேன். எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தலைக்கு பெருதணும். அந்த ஆதிவியே ஆரம்பிச்சுக்கிச்சு. யாரையுமே பொறுமை இல்லை, விசாரிப்பு இல்லை, ஆலோசனை இல்லை. தான் பிடிச்ச முயலுக்கு
3 காலம் ஓடி இருக்கிற காலம் தான் இப்போ அன்றைக்கு ஆரம்பிச்சது. பிசாசுடைய வார்த்தை ஆண்டுடைய வார்த்தைக்கு எதிரானது. அது நல்லா இருக்கும், அன்பா இருக்கிறது போல, அரவணைக்கிறது போல, ஆதரவு பெருமையா இருக்கும், உன்னை உயர்த்துவாங்க, மேன்மைப்படுத்துவாங்க. ஆனா அது எங்க போய் விழும் தெரியாது. இது தெரியாதனால தான் ஏவாள் பிசாசுடைய வார்த்தைக்காக கீழ்ப்படிந்து போகிறதை பார்க்கிறோம். குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேரையும் அன்பா வச்சுக்கிறார். ஒருத்தர் லைஃப் பார்ட்னர் ஏற்ற துணையா வச்சுக்கிறார். 2 பேரும் பேசுங்க, கலந்து ஆலோசிங்க. பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களை, படிப்பு, வேலை, எதிர்காலத்தை அமைக்கிறதுல 2 பேரும் சேர்ந்து செய்யுங்க. ஆசீர்வாதமாக இருக்கும். பெற்றோருக்கு அருமையாய் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு அருமையான பெற்றோரை கொடுத்திருக்கிறார். ஒருவர் விசாரிங்க, ஒருவர் தாங்குங்க, ஒருவர் இணைந்து வாழுங்க. குடும்ப அமைப்பு தேவை. அருமையாய் ஆண்டவர் ஏதேனை படைத்தார். எல்லா வசதிகளும் இருந்தது, உழைக்கவே தேவையில்லை. ஆனால் எல்லாம் போச்சு. அவர்களுடைய வாழ்வில் எல்லாம் போனது. ஒரு நிமிடம் ஆண்டு வார்த்தை கீழ்ப்படியாமல் போனது. அந்த படைப்பின் ஒட்டுமொத்த காரியமும் அழிவுக்குள்ளாக போச்சு, சாபத்துக்குள்ளாச்சு. இந்த ஏவாள் பறித்து அவ சாப்பிட்டது போக அந்த கணவனையும் சாப்பிட்டு அவனையும் ஆண்டவர் கோபாக்கி நீங்க ஆளாக்கிட்டான். நீங்க அப்படி ஆக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கிறோம். அன்று ஏவாளுடைய ஆவி இன்று அநேகரை இன்று பின்தொடர்ந்து ஆட்டி அலைக்கடித்துக் கொண்டிருக்கிறார். அது பல தலைமுறை யுகமா அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஏவாள் இன்றைக்கும் எல்லாரும் மேலும் இருக்கிறார். தாம் போறது தப்பு, அதுக்கு 4 பேரை கூப்பிடுறது, அதுக்கு சேர்த்துக்கன்னா அது நீதி ஆயிடும். தான் செய்யறது தப்பு 10 தடவை அதை உறுதியா சொன்னா அது உண்மையாயிடும். இப்படி நினைக்கிற ஸ்பிரிட், the spirit of evil, அது எல்லாரும் மேலும் கொஞ்ச நேரத்துல தான் இந்த பழம் நல்லா இருக்குது, இந்த பழம் அருமையா இருக்குது, இந்த பழம் சாப்பிட்றதுக்கு நல்லது, கொஞ்சம் இச்சித்து சாப்பிட்டது போக ஆதாம் கொடுத்தார். நம்ம சமம் மந்த மந்தையா போவோம், கிறிஸ்துவ மார்க்கம். அன்றைக்கும் அப்படிதான். இந்த பழம் எந்த மரத்தினுடைய பழம் கேட்கல, இந்த பழத்துக்கு உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்கல. ஒருவேளை அது நடுவு ஆண்டவர் சொன்ன மரத்தின் பழமா இருந்தால் உன்னை யார் பறிக்க சொன்னது என்று கண்டிப்பும் இல்லை. அவரும் வாங்கி சாப்பிட்டான். இப்படிதான் நாம் ஒருவரை ஒருவர் பின்தொடர்ந்து மந்தையாய் போய் கொண்டிருக்கோம். வீழ்ச்சியின் வழி அது. இந்த ஆண்டவர் தெளிவுபடுத்து. ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை வாசிங்க, செபிங்க. இன்று நான் என்ன செய்யட்டும், நான் இன்னும் என்ன பேசட்டும், இன்று எங்கே நான் போகட்டும். ஒவ்வொரு நாளும் யார் எங்கே உட்கார்றது, எங்க போகிறது, என்னுடைய உறவு, என்னுடைய தொடர்பு, என்னுடைய பணி, என்னுடைய எதிர்காலம் என்னன்னு ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவர் தெளிவுபடுத்துவார். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல நான் போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவோம், மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை தருவான்ற வழி காட்டுகிற ஆலோசனை கொடுக்கிறதுக்கு அவர் காத்திருக்கிறார். ஆதாம் கேட்க தவறிட்டான். இருமா சாந்திரவனியம் எப்பவும் பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டு ஒருவர் அவரை ஒரு வார்த்தை கேட்டு என்ன பண்ணலாம், சாப்பிடலான்னு பொறுமை இல்லை, நிதானம் இல்லை. இன்றைக்கும் பொறுமை எழுந்து நிதானத்தை எழுந்து நீ வார்த்தையை விட்டதுனால குடும்பம் பிரிந்து இருக்கிறது. பொறுமை இழந்து நிதானத்தை இழந்து உன்னுடைய காரியங்களை செய்ததுனால இன்னைக்கு சமூகம் சீரழிந்து கொண்டது. சபையில் பிரச்சனை பெருகிறது. கொஞ்ச நேரம் ஏதோ கொஞ்ச நேரம் இருந்து பொறுமையா இருக்கு, பழத்தை கையில் வச்சுக்கோ, நீ தான் சாப்பிட. ஏதோ ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், இது சாப்பிடாது, கொஞ்சம் விசாரிக்க, கொஞ்சம் தயவு பாராட்டுன்னு சொல்லலாம். இல்லை, சாப்பிட்ட அடுத்த நிமிடம் இதை சொல்லி தரல பிசாசு. நீங்கள் நன்மை தீமை அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார், நீங்கள் தேவனாய் மாறுவீர்கள் என்று சொன்னார். ஆனால் நிர்வாணிகளாக மாறுவீர்கள் என்ற ஒரு காரியத்தை மறைத்து போனான். அநேகர் இருளிலே வைத்திருக்கிறார், குருடராய் வைத்திருக்கிறார். படைப்பின் வீழ்ச்சிக்கு காரணம் சத்ருவானவன் மனிதனை குருடராக்கினதுனால. ஆண்டவருடைய வார்த்தை விட்டு விலகி தங்கள் இஷ்டம் போல செய்தது நிமித்தமாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அந்த தேவ மகிமை அவர்களை விட்டு எடுப்பட்டது. அப்போது நிர்வாணிகளாய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா நிர்வாணிகளாய் மாறுவீர்கள். தேவ மகிமை மேலது போயிடும் என்ற ஒரு காரியங்களை சொல்லித்தர மறந்து போனது சத்ரு.
என் அன்பு சகோதர சகோதரி, இந்த படைப்பை படைத்த ஆண்டவர் நல்லது நல்லது என்று தன்னுடைய சாயல உருவாக்கிட்ட மனுஷன் ஆண்டவரின் வார்த்தை கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக எல்லா சிருஷ்டிப்புகளும் பாதிக்கப்பட்டது. இயற்கை சாபத்துக்குள்ளானது, மரம் செடிகள் சாபத்துக்குள்ளானது, பூமி எல்லாத்தையும் பூமியே சாபமாயிடுச்சு. மரம் செடி கொடி உனக்கு பயன்படக்கூடிய காரியங்களை விளைவிக்காமல் முள்ளும் குறுகும் விளைவிக்கக்கூடிய சாபத்துக்கானது இந்த பூமி. படைப்பின் வீழ்ச்சி காரணம் நீ என்ன? ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல வந்து அதிலிருந்து தான் நம்மை மீட்கும்படி தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்தார். அவருக்கு தெரியாத நீதியா? அவருக்கு தெரியாத உண்மையா? அவருக்கு தெரியாத சத்தியம்? எல்லாம் தெரிந்திருக்கும். அவர் தன்னையே ஜீவ பலியாய் நாம தன்னை ஒப்பு கொடுத்தார். எப்போ ஒப்பு கொடுத்தார்? நீ நானும் வேதம் வாசிக்கிறோம், நீ நானும் கற்பனை கை கொள்றோம், நீ நானும் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறோம் என்பதற்காக அவர் மரிக்கவில்லை. நாம பாவிகளாய் இருக்கையிலேயே நல்ல வசனம் எடுத்து வாசிப்பாங்க. ரோமருக்கு எழுந்தது 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிப்போம். ரோமருக்கு எழுந்தது நீதிமானுக்காகவே ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரே குமாரனை அனுப்பி இவ்வளவாய் இந்த உலகத்து மேல் அன்பா இருக்கிறேன் பிதாவானவர் சொன்னார் என்று யோவான் 3:16 வாசிக்கிறோம். ரோமர் 5:8 நாம் பாவிலா இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தவர் தன் அன்பை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இந்த படைப்பின் வீழ்ச்சியை அவர் அறிந்திருந்தும் இவர்கள் என் சாயலில் உருவாக்கப்பட்டது, இந்த வீழ்ச்சியிலேயே அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தன்னையே ஜீவ பலியாய் கொடுக்க வந்தவர் ஒரு ஓமையை சொன்னார். அதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை வாசித்தால் அழகான ஒரு சம்பவம். ஒரு எஜமானர் வந்தார். பரலோக ராஜ்யம் எஜமானர் நீதி விசாரிக்கிறது வந்த ஒரு ஓமையை அவர் சொல்கிறார். எல்லாரும் சொன்னாங்க, எஜமானர் வந்துட்டார், உட்காந்துட்டாரு நியாயசனத்தில், எல்லாரும் கூப்பிடு நீதி பார்க்கலாம். ஒருத்தன் 16,000 கடன் வாங்கிட்டான். 10,000 தாளந்து கடன் பெற்றவன் அழைத்து வரப்பட்டான். அவனுக்குரிய தண்டனை கொடுக்கப்பட்டது. அவன் கையில காலில் விழுந்து ஆண்டவரே மனுஷங்கன்னு சொன்னான். சரி போடப்பா, எல்லாம் மனுஷன் போன்ட்டான். அவன் போகிற வழியில 100 வெள்ளி பணம் வாங்கின ஒருவன் அவன் எதிர்பட்டு வந்தான். எப்படா தருவ? உனக்கு தந்துடுறங்கய்யா, கொஞ்சம் பொறுமையா இருந்தான். அவனை கழுத்தை நெரிச்சு சிறைச்சாலையை போய் விட்டான். அவன் கட்டி திருவட்டம் அவன் விட்டான். இதை பார்த்து போய் எஜமான்ட்டு சொல்றான், ஐயா நீங்க மன்னிச்சவன் எப்படிப்பட்டவன்? அவன் போய் 100 வெள்ளி பணத்தை அவன் கடன் வாங்கினவனை அடிச்சு நொறுக்கி சிறைச்சாலை வச்சுக்கிறான் அப்படின்னு அந்த எஜமானர் கூப்பிட்டார். அவனை கூட்டுவான். நான் உனக்கு மன்னித்தேன்னா மன்னிச்சேன். எவ்வளோ மன்னிச்சேன்? 10,000 தாளந்து. பெரியதா பெரியது. 100 வெள்ளி பெருசா? ரொம்ப கம்மி. அவனை மையா மன்னிக்கல. நீயும் போய் அடுத்து கட்டி தீர மட்டும் நீயும் உன் மனைவியும் உன் குடும்பம் உன் பிள்ளைகளும் போய் அந்த தண்டனை அனுபவிக்கணும்னு சொன்ன. நாம் நினச்சுனுக்கிறோம் நீ நாளை ஏதாவது ஒரு தப்பு பண்ண நம்மோடு போது நினச்சிக்காத. உன் மனைவிக்கு வருகிறது, உன் பிள்ளைகளுக்கு வருகிறது, உன் பேர பிள்ளைக்கு வரும், உன் அடுத்த தலைமுறைக்கு வரும். இதை ஜாக்கிரதையாக இருந்து சொல்லலாம். அந்த பாவம் ஏமாற விடும். ஏன்னா இதெல்லாம் ஐயர் சொல்லியிருக்கிறாருன்னு நீங்கள் உட்காந்து யோசனை காணுந்தீங்கன்னா அது உண்மையில் விழுந்த வேண்டும் கடன், உண்மையில் விழுந்த அறியாமை. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, 16,000 கடன் பட்டவனே ஆண்டவர் மன்னிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார். அவன் மன்னிக்கலன்றதுனால அவனை கூப்பிட்டு சொன்னார், நீ உன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் இதை கட்டி தர மாட்டோம், போக சிறைச்சாலைக்கு. எல்லாருக்கும் உரியதுதான். என் அன்பு சகோதரே சகோதரியே, உன் பிறந்ததிலிருந்து இந்த நாள் மட்டும் உன் வாழ்க்கையை திருப்பிப்பார். எங்கே படித்தோம், எங்கே வேலை செய்தோம், எப்படி வாழ்ந்தோம், எவ்வளோ இந்த இடத்துல வந்து நிற்கிறோமே, இந்த இடத்துக்கு வருவதற்கு இந்த காலம் வரைக்கும் எப்படியா என்னை ஆண்டவர் நடத்தினார்? ஆச்சரியமா இல்லை? ஆராய முடியாதது இல்லை? சொல்ல முடியாததா இல்லை? எவ்வளவாய் நம்மை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நீ நான் என்ன செய்து கொண்டிருக்கோம்? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆச்சரியமா நடத்தி வந்தேன், நீங்கள் மற்றவர்களுக்கு வழியா இருங்கன்னு சொல்றாரு. இடரலாயிராத.
ஒருவன் ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு, ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு இடர்களாய் நீ இராதே. இருந்தா என்ன நடக்கும்? வேத வசனம் தெளிவா சொல்லுது. கழுத்துல என்ன கட்டணுமா? எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல போடணும். ஞானமா பேசுங்க, ஞானமா செய்யுங்க, ஞானமாய் நடங்கள். ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை மன்னிச்சிட்டேனே, நீ ஏன் மன்னிக்கல? ஒண்ணும் அநேகருக்கு என் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு உணர்வே இல்லை. மற்றவருடைய பாவம் தான் பெரிய தூரமா நம்முடைய பார்வைக்கு தெரிகிறது. என்னை தவறிலிருந்து மன்னித்தார், மீறுதலிருந்து என்னை மன்னித்தார், என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற உணர்வுகள் நமக்கு இருக்குமானால் நாம் மற்றவர்களை என்ன பண்ண போறாங்க? மன்னிப்பு என்ற நம்பிக்கை வரணும், அந்த விசுவாசம், அந்த பெருந்தன்மை வரணும். ஆண்டவர் என்ன மன்னிச்சாரு, நானும் மன்னிப்பேன், அந்த உணர்வுகள் வரணும். அதனால பவுலடியார் கொலோசியர் சபைக்கு எழுதும்போது எழுதுறார், கொலோசியர் 3:13 நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்க. அந்த குடும்ப உறவு சரியா இருக்கும், சபையின் ஐக்கியம் சரியா இருக்கும். இந்த சமூகத்தில் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாமம் ஆண்டவரை உயர்த்துள்ளாய் மாறும். ஜெபம் செய்யும். எங்களை நேசிக்கிறது தான் அன்பின் தகப்பனே. நாளில் வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், உடைய வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள். தொடர்ந்து உடைய வார்த்தைகளை உடைய பிள்ளைகளோடு பேசி உடைய விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. திருச்சபைக்குரிய அறிவு செயலர்கள் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனை முறையிலே எந்தவித மாற்றமும் இல்லை. 8 மணிக்கு ஒரு ஆராதனையும் 10 மணிக்கு ஒரு ஆராதனையும் நடைபெறும். சபையார் கவனத்தில் கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே ஏற்கனவே அறிவித்து வருகிற வண்ணமாக இந்த ஆண்டுக்கான ஸ்காலர்ஷிப், அதாவது கல்வி ஊக்கத்தொகை ஃபார்ம்ஸ் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. பெறாத பிள்ளைகள் பெற்றோருடன் வந்து பெற்றுக்கொள்ளவும், அதை பூர்த்தி செய்து சீக்கிரமாக கொடுக்கவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்திலிருந்து வந்திருக்கும் ஒரு அறிவிப்பு. பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் ஏற்கனவே பொருளாளராக இருந்த அருள் திரு தாமஸ் எடிசன் அவருடைய துணைவியார் திருமதி ஷீலா எடிசன் அவர்கள் பணி நிமித்தமாக இடம் மாறி சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு பதிலாக திருமதி ஆனந்தி ரூபன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் பொருளராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் பொறுப்பாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இதை சபையாருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திருவிருந்து முறையில் எந்த மாற்றமும் இல்லை. மத்தியில் இருக்கும் வழியாக வந்து அதை பெற்றுக்கொண்டு இந்த மற்ற 2 வழிகளிலே சில சபையாரை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடின பிள்ளைகளை, திருச்சபையின் பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒருவேளை எங்களுடைய இல்லத்திலே இந்த சிறப்பு ஆராதனைகளிலே, சிறப்பு ஜெப கூடுகைகளிலே ஆயர் கலந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதை ஆயருக்கு முன்கூட்டியே தெரிவித்தால் நல்லது. அப்போது ஆயிரத்திலே கலந்து கொண்டு உங்களை வாழ்த்த வசதியாக இருக்கும். சபையார் தொடர்ந்து ஃபேஸ் மாஸ்க், அதாவது முக கவசம், சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண உங்களை அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சென்ற வார காணிக்கை விவரம் 31/1/2021. முதலாம் காணிக்கை மாத சந்தா காணிக்கை 23,200, ஸ்தோத்திர காணிக்கை 160, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 340, பெண்கள் ஐக்கிய சங்கம் 410, வாலிபர் ஐக்கிய சங்கம் 150, ஆலய கட்டிட நிதி 270, ஓய்வு நாள் பள்ளி 190, பேராய விடுதி நிதி 250, நலிந்தோர் நல நிதி 350, குருத்துவ பணியாளர் நிதி 70, ஆராதனை காணிக்கை 7,330, கல்வி நிதி 70 ரூபாய். ஆலயத்தின் உள்ளே இருக்கும் உண்டியலின் காணிக்கை 19,020 ரூபாய். ஆக மொத்தம் 51,810. இரண்டாம் காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை 3,300, பிறந்த நாள் காணிக்கை 2,100, திருமண நாள் காணிக்கை 500, ஆராதனை காணிக்கை 7,580. ஆக மொத்தம் 13,480. 1/2/2021 சுருக்க திருவிருந்து ஆராதனையில் பெறப்பட்ட காணிக்கை மாத சந்தா காணிக்கை 22,200, ஸ்தோத்திர காணிக்கை 650,
பிறந்தநாள் காணிக்கை 300, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 800, பெண்கள் ஐக்கிய சங்கம் 900, வாலிபர் ஐக்கிய சங்கம் 1250, புதிய ஆலை கட்டிட நிதி 200, ஓய்வு நாள் பள்ளி 350, நலிந்தோர் நலநிதி 1150, ஆராதனை காணிக்கை 2350, கல்வி நிதி 250, குருத்துவ பணியாளர் நிதி ஊழியத்திற்காக நமது ஆயர் அருள் திரு சுரேஷ் ஆனந்தகுமார் அவர்கள் 1000 ரூபாய். ஆக மொத்தம் 31,400. நன்றி. விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராய ஆலயத்தை சார்ந்து ஹென்றி பிரவுன் என்பவருடைய குமாரத்தி செல்வி மேக்தலின் அனிதி பிரவுன் என்பவருக்கும், கேரளா இன்னத்து மார்க்கோமா திருச்சபையை சார்ந்த KV தாமஸ் குட்டி என்பவருடைய குமாரன் திரு எபின் தாமஸ் என்பவருக்கும் திருமணம் செய்யும்படியாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தடைகள் நம்முடைய திருச்சபை நியமப்படியும் தேச சட்டப்படியும் இருக்குமானால் அதை திருச்சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக எழுதி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராய பெத்தேல் ஆலயத்தை சார்ந்த திரு ஜான் சுந்தர் என்பவருடைய குமாரத்தி செல்வி கிரேஸ்லெட் மெலிதா என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராய பெத்தேல் ஆலயத்தை சார்ந்த திரு வினோ அருண் ஜான், திருவாளர் அருள் ஜான் என்பவருடைய குமாரனுக்கும் திருமணம் செய்யும்படியாக பெரியோர்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார். இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தடைகள் நம்முடைய திருச்சபை நியமப்படி தேச சட்டப்படியும் இருக்குமானால் அது திருச்சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக எழுதி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவும் இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. திருமணத்தில் இணைக்கப்பட போகின்ற பிள்ளைகளுக்காக திருச்சபையால் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனையில 124ஆம் கீர்த்தனை வா பாவி மாலை தண்ணில்லாதே வா என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது 2வது காணிக்கை எடுக்கப்படும். அங்கே பெட்டிகள் இருக்கிறது, அங்கே நீங்கள் வந்து செலுத்தும் அன்போடு கேட்டுக்கிறேன். Amen.
ஜெபம் செய்வோம். அப்பம் பிட்டரின் ஆராதனைக்காக நாம் ஆயத்தமாகலாம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தை நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்தில் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியரே, நீரும் விசேஷம் மத்தியில் பிரசன்னமாக இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கில் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தி அருளும். நீரை பிதாவோடும் பரிசுத்தாவையோடும் ஒரே கருளாக அரசாளுகிறீர். ஆமென். ஆம் பிதாவே, நீ பரிசுத்தர், நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர்களுக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரு தரம் தம்மைதாகவே ஏகுல பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போதமான பலியும் காணிக்கும் பரிகாரத்தை செலுத்தினதும் அல்லாமல் நமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்போடு ஞாபகத்தை தெரிவித்து தாம் திரும்ப வருவளவு நாங்கள் இதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை கட்டளை தருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுவது என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அது சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், இதை திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவ உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய், நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரங்கள் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கிறபடியால் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பரிசுத்தாவியால் பரிசுத்தப்படுத்தி தர வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கூட்டி இணைக்கப்பட்டுள்ள விசுவாசம் ஒருமைப்படும் தலையாக அவருக்குள் எல்லாவற்றும் வளரும் எங்களுக்கு வச்சு அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாக இருக்க சர்வவல்லமுள்ள பிதாவாகிய எமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். தாழ்வின் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். கர்த்தாவே, எங்கள் சுயநீதியில்லாமல் பங்கில் செலுத்தி இரக்கம் செய்கிற லட்சணம் மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் திருவிழா கர்த்தாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மதியா சரீரத்தால் ரத்தத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் மாத்திரம் சுத்தமாகி எப்போது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ணி எங்களுக்கு திரும்ப செல்லும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்திருவார், சமாதானத்தை இழுத்தார்.
பிறகு அதில் கலந்து கொண்டு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டவர்கள் முன்னே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. வழக்கம் போல மத்தியில் வாங்க. பின்னாடியிலிருந்து நீங்கள் மத்தியில் 2 வரிசையாக வந்திருந்து இந்த பகுதியில் இருவர் நிற்போம். அப்பமும் திராட்சரசம் வாங்கி நீங்கள் உட்கொண்டு உங்களுடைய கப்பை அந்த பாத்திரத்தில் வைத்து விட்டு சொல்லும்படி அன்போடு. அதே போல் இந்த பக்கம் வருகிறவர்கள் இப்படி நீங்கள் வாங்கி அப்பத்தையும் திராட்சரசத்தை பெற்றுக்கொண்டு இந்த பாத்திரத்தில் உங்கள் கப்பலில் வைத்து விட்டு சொல்லும்படி அன்போடு கேட்டு பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறார். Thank you.
ஆண்டவருடைய சரீரத்தை இரத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஓய்வு நாளிலும் கூட இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் உம்மை தொழுது கொள்ளவும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய சரீரத்தில் இருந்து நினைவு கூர்ந்து இந்த பந்தியில் பங்கு கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவங்க ஒவ்வொருவரையும் தனித்தனியாக குடும்பமாக ஆசிரியர் சரீர பலவீனத்தின் மதிலும் வியாதியின் மதிலும் வீடுகளிலும் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெறுகிறவர்களுக்கு நல்ல சுகன் பலன் ஆரோக்கியம் தொடர்ந்து தார். ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நடத்துகிறீர். இந்த மாதம் முழுவதும் தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தித்தாங்க. வேலையில் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் அந்த பதவி பொறுப்பு உயர்வுகளை தந்தரும்படியாக செபிக்கிறேன். திருமணத்துக்காக ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக செபிக்கிறேன். ஏற்ற காலத்தில் நல்ல துணைவை கண்டு குடும்பங்களை அமைக்கிறதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடு. எப்பொழுதும் ஆண்டவரே, திருமணத்திற்கான ஆயத்தங்களை செய்கிற மேக்திரேன், அனிதி பிரவுன் அவர்களுக்காகவும் எபின் தாமஸ் அவர்களை கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன்.
கர்த்தர் அருமையான இந்த பிள்ளைகளை கணவன் மனைவியாய் நினைப்பதற்கான ஆயத்தங்களை செய்கிற உங்கள் பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கான ஆயத்தங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஏற்ற காலத்தினால குடும்பம் அமைய கர்த்தர் உதவி செய்கிறார். அதே போல கிரேஸ் லேட் மெலிதா அவர்களுக்காக, வினோ அருண் ஜான் அவர்களுக்காக செபிக்கிறோம். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். திருமணத்துக்கான ஆயத்தங்களை பெற்றோர்கள் செய்கிற பொழுது ஆண்டவர் அருமையான பிள்ளைகள் அதற்காக பொறுமையோடு காத்திருந்து நல்ல ஒரு குடும்பத்தை தேவ சமூகத்தில் வாக்குறுதி கொடுத்து உடைய வழிநடத்துதலோடு குடும்பத்தை அமைக்க கர்த்தர் உதவி செய்கிறேன். அதே போல எங்களுடைய திருச்சபையின் அங்கத்தினரான நேதாஜி அவருடைய மகன் நோதுக்காகவும் அவருடைய நியமிக்கப்பட்டிருக்கிற மகள் பானுக்காக செபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் நல்ல குடும்பம் அமைய கர்த்தர் உதவி செய்கிறார்கள். ஆண்டவரை இன்னுமாய் எங்களுக்காக செபியுங்கள் என்று விரும்புகிற கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம். மாதாந்திர காணிக்கைகளாக பொருத்தனைகளோடு வேண்டுதலோடும் செலுத்திருக்கிற அனைத்து காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. இந்த நோய் தொற்று ஆண்டவரே மிக வேகமாய் பரவி கொண்டிருக்கிற நாட்களில் உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாதபடிக்கு ஒவ்வொருவரும் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படி அச்சபிக்கிறோம். இந்த தேசத்தில் ஆண்டவரே சமாதானம் சந்தோஷமான நிறைவேற்றாரும் பிரச்சனைகள் கலவரங்கள் இவர்களெல்லாம் ஆண்டவரே அதை ஏற்ற காலத்தில் நிறைவு செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கும் இந்த விவசாய சட்டங்கள் மூன்றும் திரும்ப பெற வேண்டும் என்று ஆண்டவர் ஏறத்தாழ ஒரு 70 நாட்களாக ஆண்டவர் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதற்கான கரிசனை இல்லாமல் அதிகாரிகள் பதிவில் இருக்கிறவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். விசாரமாக இராதபடிக்கு விவசாயிகளுடைய நலனை கருதி இந்திய தேசம் விவசாயத்தை முன்னிறுத்துகின்ற ஒரு தேசம். விவசாயத்தை நம்பி வாழ்கிறவர்கள் ஏராளமான பேர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்வாதாரம் எந்த விதத்திலும் குறைப்பட்டு போகாதபடி சிறை விடாதபடிக்கு வாழ்வின் நம்பிக்கை அவர்கள் தர வேண்டும். அதற்காக போராடி கொண்டிருக்கிறவருடைய எதிர்பார்ப்புகளை துரிதமாய் நடப்பித்து தேசத்தில் சமாதானத்தை கட்டளிடும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த கார்பரேட் உலகமயமாக இந்த காரியங்களில் முன்னிறுத்துகின்ற ஆண்டவரே மக்களுக்காக செபிக்கிறோம் சுவாமி. தங்களுடைய சுயநலத்திற்காக இந்த தேசத்தை சூறையாடி ஆண்டவர் அழித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். அது சிறு தொழிலிருந்து பெருந்தொழில் வரை, ஆண்டவர் சிறு வியாபாரியிலிருந்து பெரும் வியாபாரிகள் வரை இந்த தேசத்தில் எல்லாவற்றையும் அழித்து கொண்டிருக்கிறார்கள். காடுகள் அழிக்கப்படுகிறது, நீர்வளங்கள் சுரண்டப்படுகிறது, மண் வளங்கள் சுரண்டப்படுகிறது, மனித உழைப்பு சுரண்டப்படுகிறது. ஆண்டவர் பல நிலைகளில் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த காலத்தில் இப்படிப்பட்ட பாதிக்கப்படுகிற மக்களுக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும். பாதிக்கப்படுகிற இந்த தேசத்திற்கு ஆண்டவர் பாதுகாப்பு தந்தரல வேண்டும் என்று செபிக்கிறையா. ஆண்டவர் வெளியேறு என்று சொன்ன நாட்கள் போய் இப்பொழுது வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து ஆண்டவரை முதலீடு செய்து எங்களுடைய உழைப்பை பெறுகிறார்கள், எங்களுடைய வளத்தை பெறுகிறார்கள், எங்களை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு விதத்தில் நாங்களும் இப்பொழுது அடிமைகளாய் போய் கொண்டிருக்கிறோம். இவைகளிலிருந்து எங்களை மீட்டெடுக்கும்படியாக நம்முடைய கண்களை தயவுண்டாகட்டும். இப்படிப்பட்ட குரல் எழுப்புகிறவர்கள் தேசத்தில் பெருக வேண்டும் என்று செபிக்கிறையா. குழந்தை தொழிலாளிகள் பெறுகிறார்கள். ஆண்டவரை பெண்கள் வருத்தப்படுத்தப்படுகிறார்கள். சிறு பிராயத்திலிருந்தே பெண் குழந்தைகளுக்கு பாலியல் துன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சட்டங்கள் கடினமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு தவறுகள் மீறுதல் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய கண்களை தயவு உண்டாகட்டும். மனதிறங்குவீராக. இந்த தேசத்துக்குள்ள ஒவ்வொரு மனிதரும் உங்களுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு சுகன் பலன் ஆரோக்கிய பாதுகாப்பு தேவை. அவருடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றுங்க. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாட்களில் இந்த நாள் உம்முடைய நாள், இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் ஆலயத்தில் வந்து உம்மை தொழுது கொண்டு உடைய சரீரத்தை ரத்தத்தை நினைவு கொண்டு பந்தியில் பங்கு கொள்ளும்படியான பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். மாதாந்திர காணிக்கைகளாக பொருத்தனைகளோடும் வேண்டுதலோடும் ஆண்டவர்கள் செலுத்த வேண்டிய காணிக்கைகளை முன்வந்து செலுத்தும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக சோத்திரம். தொடர்ந்து குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்திலும் மறுபடியும் ஆலயத்தில் வந்து நாங்கள் தொழுது கொள்ளும் மட்டும் உங்களுடைய நீதியின் வலதுகாரத்தினால் எங்கள் தாங்கி பராமரித்து வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்லி நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சபத்தை செய்து சொல்வோம். பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக,
சித்தா பரவலை செய்யப்படும் போல உங்களுக்கு செய்யப்படுவதாக அடிமையாக குற்றம் செய்வதற்கான மணிகள் போல குற்றம் பண்ணி எங்களை சுதந்திர பேசி ஒன்றாம் ரட்சத்துக்கொள்ளும் ராஜ்யம் வல்லமை மகிமை என்று நினைக்க முடியவில்லை. ஆமாம். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆதரவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்து நிற்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை புரிகிற தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவது. உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடன் போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.